ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா blend அப்படிங்கிற அந்த டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த blend அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபில்லட்ஸ் அண்ட் சாம்பர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் இது blend. பொதுவாக வந்துட்டு நம்ம ஸ்கெட்சிங் பார்க்கும்போதே ஃபில்லட்ஸ் அண்ட் சாம்பர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ பட் அதில் இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே 3Dயில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ லெட்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக அதுக்குள்ளார என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போ நான் XY அப்படிங்கிற ஒரு பிளைனை சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் சே ரைட் கிளிக் லுக் அட். ஸோ இந்த பிளைன் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, நார்மல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸ்கெட்சிங் ஒரு பிளாக் வந்துட்டு என்ன பண்ணுறேன், வரைகிறேன். ஸோ ஒரு பிளாக் வரைஞ்சாச்சு. ஸோ இதுக்கு நான் டைமென்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நான் இதை எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறது ஒரு 30 mm வந்துட்டு என்ன ஆகுது. ஸோ நான் இதை ஒரு 50 mm அப்படின்னு என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டு அண்ட் சே ஜெனரேட். ஸோ எனக்கு ஒரு சாலிட் பிளாக் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, கிடச்சிருச்சு. ஃபைன். ஸோ இதில் இருக்கிற இந்த எட்ஜஸ் தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபில்லட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே இருக்கிற எல்லா டூலுமே வந்துட்டு எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபில்லட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபில்லட் அப்படிங்கிறது எனக்கு பிளண்டில் எனக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பிளண்ட் அவைலபிள் இருக்கும். ஒன்று வந்துட்டு ஃபிக்ஸ்டு ரேடியஸ், இன்னொன்று வந்துட்டு வேரியபிள் ரேடியஸ், அண்ட் தென் தேர்டாக இருக்கிறது Vertex Blend அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு ரேடியஸ். ஸோ ஃபிக்ஸ்டு ரேடியஸ் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு யூனிஃபார்ம்டு ஃபில்லட் எனக்கு வேணும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ரேடியஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் என்னோட ஜாமெட்ரியோட எட்ஜ் வந்துட்டு கேட்கும். நான் என்னோட எட்ஜை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். ஆர்எல்ஸ் வந்துட்டு 2 ஃபேஸஸ் வந்துட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு என்னால் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். அண்ட் தென் இட் ப்ராம்ப்ட்ஸ் மீ டு செலக்ட் த ரேடியஸ். ஸோ இந்த இடத்துல நான் 3 mm அப்படின்னு சொல்லிட்டு ரேடியஸ் வந்துட்டு கொடுத்துட்டு ஜெனரேட் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, 3 mmக்கு ஒரு ஃபில்லட் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த சைஸ் யூ கேன் ஆப்வியஸ்லி சேஞ்ச் ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப். ஸோ என்ன பண்ணால் இப்போ 3லேருந்து இப்போ நான் 6க்கு மாறணும் அப்படின்னா 6 அப்படின்னு கொடுத்துட்டு ஜெனரேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபைன். அண்டு இது இல்லாமல் எட்ஜஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஜாமெட்ரியில் 2 சைமல்டேனியஸ் ஃபேஸஸ் கொடுத்து கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு வேரியபிள் நாட் அ வேரியபிள் யூனிஃபார்ம்டு ஃபில்லட் வந்துட்டு என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். இன்கேஸ் எனக்கு வேரியபிள் பிளண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் இதை கொஞ்சம் ஓரியன்ட் பண்ணிக்கிறேன். பேன் டூல். ஓகே, ஸோ இந்த எட்ஜஸ்க்கு நான் ஒரு வேரியபிள் ஃபில்லட் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். ஆர்எல்ஸ் வேரியபிள் பிளண்ட், வேரியபிள் ரேடியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு 2 இருக்குது. ஸோ ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஸ்மூத் அண்ட் ஆஸ் வெல் அஸ் லீனியர் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் லீனியர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இட் ப்ராம்ப்ட்ஸ் மீ டு செலக்ட் த எட்ஜஸ். ஸோ திஸ் இஸ் மை எட்ஜ் அண்ட் ஆஃப்டர் தட் கிளிக் ஆன் அப்ளை. ஸோ நான் ஆஸ் வெல் அஸ் நான் அப்ளை அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு 2 ரேடியஸ் வந்துட்டு என்ன ஆகுது இந்த இடத்துல கேட்குது. ஒன்று ஸ்டார்டிங் ரேடியஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் எண்டிங் ரேடியஸ். ஸோ ஸ்டார்டிங் ரேடியஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா 1 அண்ட் எண்டிங் ரேடியஸ் அப்படிங்கிறது எனக்கு 6. ஓகே, ஸோ நான் டென்டேட்டிவாக ரேடியஸ் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் டு யுவர் செல்ஃப். ஸோ நான் ஜெனரேட் அப்படின்னு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே உங்களுக்கு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் தெரியும். ஸோ எப்படி வந்துட்டு இது க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஒரு யூனிஃபார்மாக வந்துட்டு லீனியராக வந்துட்டு என்ன இருக்குது, க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு ஸோ ஃபேஸ் செலக்டர் இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு 1 mmல ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் எண்ட் ஆகும்போது 6 mmல வந்துட்டு என்ன இருக்குது, எண்ட் ஆகிருக்கு. ஒரு கிராஜுவலான என்ன இருக்குது, ஒரு வேரியேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ ஏன் அதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா லீனியர் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். பட் இன்கேஸ் இப்போ நான் லீனியர் அப்படிங்கிறதையே ஸ்மூத் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரியான ஒரு ஜாமெட்ரி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த ட்ரான்சாக்ஷனில் ஒரு ஸ்மூத்னஸ் வந்துட்டு என்ன இருக்கும், க்ரியேட் ஆகிருக்கும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ எப்படி வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஸோ இனிமேல் நான் இதோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸோட அந்த கர்வேச்சர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு தெரியும். ஓகே, ஸோ எது வி கேன் யூஸ் அ ஃபிக்ஸ்டு ரேடியஸ் ஆர் எல்ஸ் வேரியபிள் ரேடியஸ், 2 ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல 3ஆவதாக இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Vertex Blend. ஸோ இந்த Vertex Blend அப்படிங்கிறது நாட் ஃபார் 3D, இட்ஸ் ஒன்லி ஒர்க்ஸ் ஆன் 2D. 2Dயில் மட்டும்தான் இது என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். We will try that also. ஓகேவா, ஸோ எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆல்சோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கேருந்து தான் வரணும். சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்துட்டு இந்த என்டிட்டிஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்காது. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் இதை எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் கிட்ட போனீங்க அப்படின்னா என்ன ஆகும், கிரியேட்டை கிளிக் பண்ணதுமே இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபிக்ஸ்ட் ரேடியஸ், வேரியபிள் அண்ட் Vertex Blend, சாம்பர்ஸ் எல்லாமே. ஸோ அங்கேருந்துமே நம்ம என்ன பண்ணலாம், இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஒரு சர்ஃபேஸ் பாடி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். எதர்
நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு ஸ்கெச்சஸை வந்துட்டு சர்ஃபேஸாக மாற்றுறதுக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் வந்துட்டு நான் எப்படி ஒரு ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு சர்ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு எட்ஜிலேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நான் க்ரியேட் அப்படிங்கிறதுக்குள்ளார போகிறேன், ஆர்எல்ஸ் வந்துட்டு கான்செப்ட் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டு சர்ஃபேஸ் ஃப்ரம் த எட்ஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ஃபேஸ் ஃப்ரம் த எட்ஜஸ். ஸோ நான் எட்ஜஸ் மட்டும் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கணும், 1 and 2 and 3. ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4 எட்ஜ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற ஒரு 4 எட்ஜ். ஸோ அன்சே அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இஃப் யூ வாண்ட் சர்ஃபேஸ்க்கு ஏதாவது திக்னஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். பட் என்னோடய சர்ஃபேஸ்க்கு திக்னஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ அதனால் நான் ஜெனரேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆஸ் soon as I click on ஜெனரேட், எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, 2 ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு சாலிட் ஒன்று இருக்குது அண்ட் தென் ஒரு சர்ஃபேஸ் ஜாமெட்ரி இருக்குது. அண்ட் எனக்கு இப்போ இந்த சாலிட் தேவையில்லை. ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் பாடி அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒரே ஒரு சர்ஃபேஸ் பாடி மட்டும் தான் எனக்கு அவைலபிளாக இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணி ஓரியன்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா Vertex Blend அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு Blend, Vertex Blend. ஸோ Vertex Blend அப்படிங்கிறதுக்குள்ளே போனதுமே எனக்கு ரேடியஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண சொல்லுது. ஸோ டிஃபால்ட்டாக 6 mm இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச். ஸோ நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, வெர்டெக்ஸஸை வந்துட்டு சூஸ் பண்ண சொல்லுது. ஸோ திஸ் இஸ் மை வெர்டிசஸ், ஆன்சே அப்ளை. ஸோ நான் அப்ளைன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஜெனரேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஜெனரேட்னு கொடுத்ததுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு ஃபில்லட் வந்துட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ சைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 12 அப்படின்னு கொடுக்குறேன். 12 கொடுத்துட்டு ஜெனரேட் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, இதோட சைஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஒன்லி ஒர்க் ஆன் 2D. ஸோ அதை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you on next video.